ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlogல நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு பெரிய சிங்கம் உங்கள் பக்கத்தில் வந்தால் என்ன பண்ணுவீங்க? சிங்கம் மட்டும் கிடையாதுங்க, மான், குதிரை, ஜீப்ரா, இல்லை ஜிராஃப், ஏன் யானை, அதே மாதிரி காண்டாமிருகம், அது எல்லாமே பக்கத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? ரொம்பவே பயமாக இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸே ஃபன்னாக மாற்றிருக்காங்க கனடாவில். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் vlogல பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஆ இருக்க போகுது இது. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஃபன் கேரண்டீட். அதே மாதிரி நீங்கள் கனடாவில் இருக்கீங்க, குழந்தைங்களோடு இருக்கீங்க எஸ்பெஷலி அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போயே ஆகணும். இது ஒரு அமேசிங்கான பிளேஸ் கனடாவில். இங்கே வந்து அனிமல்ஸ் மட்டும் கிடையாதுங்க, பேர்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன டாய் ட்ரெயின் ரைடும் இருக்குது. இந்த ரைடு எடுத்து போனால் தான் உங்களால் எலிஃபெண்ட் பார்க்க முடியும். ஏன்னா எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேஜில் போட்டிருக்காங்க. எலிஃபெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே சீட்டாவும் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து கேஜில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு இந்த ட்ரெயின் கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி ஒரு சில டைமில் தான் இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டாரியோவில் இருக்க ஆஃப்ரிக்கன் லயன் சஃபாரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே டிக்கெட்ஸோட ப்ரைஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட $49, சைல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட $36 இருக்குது. அதே மாதிரி டேக்ஸ் அதுக்கு மேலே தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட $55 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு உங்களோட ஓன் கார் எடுத்துகிட்டு போவீங்க. கார் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே ஒரு பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸை அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காருக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. ஏன்னா நீங்கள் போகிறது வந்து லிட்ரலி வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு அனிமல் வந்து உங்கள் கார் ஏதாவது பண்ணுச்சுன்னா அதுக்கு அவங்க கேரண்டீட் கிடையாது, அதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சைல்ட் லாக் எப்போவுமே ஆனாக தாங்க இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸோ விண்டோஸோ வந்து திறக்கவே கூடாது. எஸ்பெஷலி விண்டோஸ் தெரியாமல் கூட நம்ம வந்து ரோல் டவுன் பண்ணக்கூடாது. ஏன்னா அனிமல்ஸ்லாம் லிட்ரலி உங்கள் பக்கத்தில் வரும், எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. இந்த மாதிரி சஃபாரியில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. திடீர்னு வந்து ஃபோட்டோ எடுக்கணுமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு விமன் வந்து இறங்கி, அது இங்கே கிடையாது, ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடந்திருக்கு, கார்லேருந்து இறங்கி வெளியே வந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து சீட்டாவோ இல்லை லயனோ ஏதோ பண்ணிடுச்சு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு நாட் டு கெட் அவுட் ஆஃப் யுவர் வெஹிக்கிள். ஸோ உங்கள் கார்லேயே இருங்க. இந்த மாதிரியான அழகான காட்சியை வந்து உங்கள் காருக்குள்ளேருந்து விண்டோ வழியாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அங்கே பாருங்கள், அந்த டைகரை வந்து உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து சீட்டாவா டைகரான்னு தெரியல, பட் அதை வந்து கேச் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் வாஸ் சீட்டா. ஏன்னா யூனோ ரைட், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓடும். அதனால திடீர்னு ஏதாவது யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ரொம்ப ஃபியூரியஸாக இருக்கனால அது ரொம்ப ஹார்ம்ஃபுல், அப்படி டேஞ்சரஸ் அப்படின்றனால உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம தலைவர் பார்த்திங்களா, காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். அந்த சிங்கத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒன்று குட்டி குட்டியாக அழகாக டெடி பேர் மாதிரி இருந்துச்சு. குட்டி கிடையாது, அஃப்கோர்ஸ் பெருசு தான். அது இறங்கி வராதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எல்லாம் தூங்கிட்டு இருந்ததுங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். அதுக்கப்புறம் காட்ஸ் கிரேஸ் வந்து ஒன்று அழகாக எழுந்து வந்துச்சு. அந்த வீடியோ நம்ம இப்போ பார்ப்போம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது அப்படியே போய் தடவி கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சிங்கத்தை தடவி கொடுத்தா என்ன ஆகும்? அது நம்மளுக்கு தானே ரொம்ப டேஞ்சரஸ். பட் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குது இந்த சிங்கம் பார்க்குறதுக்கே. இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருந்தது ஆக்சுவலி. அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இப்போ இது பார்த்திங்கன்னா திம்பாவதி லயன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போனால் இந்த இந்த முடி இருக்கும்ல முன்னாடி லைனுக்கு, அது என்ன சொல்லுவாங்க, அது பேர் தெரியல. அப்படியே அழகாக முடியெல்லாம் பெருசு பெருசாக அந்த ஃபர்லாம் இருக்கும்ல, அந்த லைன் தான் இது. இதுவும் வந்து ஆக்சுவலி நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. இது வந்து சம்மருன்றனால அந்த வெயிலுக்காக நல்லா தூங்குதா என்னன்னு தெரியல. அதே மாதிரி உள்ளே போக போக எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி கேஜாக தாங்க இருக்கும். இது வந்து திஸ் இஸ் நாட் அ டேஞ்சரஸ் பிளேஸ் அட் ஆல். ஏன் டேஞ்சரஸ் இல்லை அப்படின்னா, அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டேஞ்சரஸ் கிடையாது. காருக்குள்ளே இருக்கணும், விண்டோஸை க்ளோஸ் பண்ணியிருக்கணும், டோர்ஸை ஓப்பன் பண்ணக்கூடாது, சைல்ட் லாக் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதான் மட்டும்தான் டேஞ்சரஸ் கிடையாது. அது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வெளியே இறங்கிட்டு சேஃப் அப்படின்னு நினச்சா சத்தியமாக சேஃப் கிடையாது. இந்த மங்கீஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி அதுங்களுக்கு விளையாடுறதுக்கெலாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். அவங்களோட அந்த பிளேஸ் மட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பாருங்களேன், இதோட பேர் எனக்கு தெரியல. ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஒரு மாதிரி கொஞ்சம் எலிஃபெண்ட் அண்ட் பிக் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது.
ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு உள்ளே போக போக உங்களுக்கு ஆக்சுவலாக கையில் வந்து மேப் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? மேப் பார்த்துட்டு எங்கே எப்படி போகணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நான் எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எக்ஸிட் வேவுமே அந்த மேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மேப்பை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லைக் தட்லாம் உங்களால் போக முடியாது. அதனால் அவங்க கொடுக்குற மேப்பை வந்து வாங்கிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இருந்ததுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தோம் அன்றைக்கி அப்படின்னா இதுதாங்க. அழகாக அந்த பார்த்தீங்களா, அம்மா அதுக்கு கீழே 2 குட்டிங்க அது அழகாக நின்றுட்டு இருந்தது. இந்த லயன் சஃபாரிக்கு பெஸ்ட் டைம் டு கோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா சம்மரில், அதுவும் இல்லாமல் மார்னிங் டைம்ஸ் போங்க. ஸோ நீங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் டைமில் போகலாம். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி போடுறது ரொம்ப நல்லது. ஒரு 10-11 அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருப்பீங்க. இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த கொம்புலாம் செம்மையாக இருக்குது. சத்தியமாக எதுக்குமே பேர் தெரியலைங்க. இதெல்லாம் சின்ன வயசில் புக்ஸில் படித்தது, அதுக்கப்புறம் எங்கே அதெல்லாம் ஞாபகம் இல்லை. இதெல்லாம் வந்து ஷீப் கோட் வெரைட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே அந்த கொம்பு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாரும் அதுங்களுடைய இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணதில்லை. தே ஆர் லிவிங் தேர் லைஃப் அப்படின்னு தோணுச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. இந்த ஜிராஃப்லாம் வேறு லெவல். அப்படியே எனக்கு நேஷ்னல் ஜியோகிராஃபிக் டிவி சேனல் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே நான் வந்து பார்க்குறேன். இதுதான் என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. மோர் தென் லயன், டைகர் ஆர் எனி திங். இந்த ஜிராஃப் எல்லாம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சஃபாரி ஐ திங்க் சிங்கப்பூரில் போயிருந்தேன். பட் அது சஃபாரி அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே இருக்கிறதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆஃப்ரிக்கன் லயன் சஃபாரி வந்து இட்ஸ் வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக கனடாவில் இருந்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் குழந்தைங்கள மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வெக்கேஷன் போகிறாங்கனாலும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்களா நம்ம ஆள் எவ்வளோ அந்த ஸ்கின்னை பார்க்கறதுக்கே வந்து பயமாக இருக்குது. அப்படியே திக்காக இருக்குது. இவர் வந்து உட்காரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த பிளேஸை லைட்டாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே இப்படி ஆடி இவர் ஒருத்தர் உட்காந்துருவார், ஒருத்தர் அங்கே எழுவார். க்யூட்டாக இருக்குல்ல? அவ்வளோதான். ஆனால் இவங்கெல்லாம் எப்போ குளிப்பாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அந்த டவுட் எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலி அவங்கள பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு ஜீப்ராவும் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு பார்க்கும்போது. சூப்பராக இருந்தது அந்த லைன்ஸ் எல்லாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் லைன்ஸ். நோ 2 ஜீப்ராஸ் ஹேஸ் சேம் லைன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப அழகாக இருக்குது அந்த பேட்டர்ன்ஸை பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இன்னொரு தடவை நீ போவியா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போவேன். கேங்ரூஸ் பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. அது கொஞ்சம் தாவி போனால் நல்லாயிருக்கும். மேபி ஆஸ்திரேலியாவில் போய் பார்ப்போம் நம்ம அதை. ரெட் கேங்க்ரூ. ஓகே 2 வெரைட்டி இருக்குது போல். ரெட் ஒன்று, இது ஒன்று. ஓகே. அதுங்களால் நடக்கும் போது அப்படி தான் நடக்கும். ஓகே, இது ஒரு வெரைட்டி ஆஃப் கேங்க்ரூ. இவர் வந்து ஹிப்போபொட்டமஸில் ஸ்கின் எவ்வளோ திக்காக இருக்குல்ல. வந்துட்டாங்க நம்ம க்யூட் ஆளுங்க. இப்போ மான் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. நைஸ். இவங்க பார்த்தீங்களா கர்லீஸ், அந்த கொம்பு வந்து பாருங்க அப்படியே கேர்ல்டப்பாக இருக்குது. சூப்பராக ஒரு டைசன் கேர்லரை போட்டு கேர்ல் பண்ண மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது ஆக்சுவலி. எவ்வளோ கும்பலாக இருக்காங்க பார்த்தீங்களா, கூட்டமாக இருக்காங்க. இந்த மான் வந்து அப்படியே இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. இவங்களோட பேர் ஆக்சுவலி எனக்கு வந்து தெரியல. பட் அதுவுமே அகெயின் க்யூட்டாக இருந்தது. இந்த மான் குட்டீஸ்க்கெலாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இது நம்ம சென்னையில் பார்க்குற மான் மாதிரி இருக்குது. சென்னையில் ஐஐடி சைடு, இந்த அடையார் சைட்லாம் இருந்திங்கன்னா மான் நிறைய பார்ப்பீங்க. நான் அப்பப்போ ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் வந்து பார்ப்பேன். அழகாக வந்துட்டுருக்கோம். எல்லாம் ஐஐடியிலேருந்து நிறைய வரும். ஸோ எனக்கு இந்த மான் பார்க்கும்போது எனக்கு உடனே சென்னை ஞாபகம் தான் வந்தது. அதே மாதிரி நீங்கள் ரொம்பவே ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போனவங்க, அஃப்கோர்ஸ் ஃபாஸ்ட்டாக போக முடியாது உங்களால். நீங்கள் அங்கே இருக்கிறதெல்லாம் அழகாக பார்த்து ரசிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் பத்தாது. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ஏன் போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி நடுவில் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். நிறைய அனிமல் க்ராசிங் இருக்கும். பேர்ட்ஸும் நிறைய இருக்குது இங்கே பார்த்தீங்களா. அழகாக பேர்ட்ஸ் கூட சேர்ந்து இது வேறு லெவல் பியூட்டி. இது அதுக்கு தலை வலிக்காத இது நல்லா இருக்குது ஆக்சுவலி. அந்த க்ரோன் பார்க்கும்போது எனக்கு இந்த பிரிஜிட்டனில் வந்து அந்த பிரின்சஸ் அந்த குவீன் வந்து வச்சுட்டு வருவாங்க பார்த்தீங்களா தலை மேலே பெருசாக, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவங்களுக்குலாம் தலை வலிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் மான்னாவே அழகு. அதில் இந்த மான் வந்து ரொம்பவே அழகு. இவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு பிரின்சஸ், கிங், குவீன் அந்த ஃபீல் கொடுத்தாங்க இந்த ஒவ்வொரு மானும்.
ஆல் பிகாஸ் ஆஃப் த அவங்களோட அந்த ஹார்ன்ஸ் தான் அந்த மாதிரி இருந்தது. இந்த 2 மட்டும் திரும்பி போயிடுச்சுங்க. டைம் போகிறதே தெரியாது ஆக்சுவலி. இதோட டோட்டலாக நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் 1 hour நினைக்கிறேன். 1 to 2 hours ஓகேங்களா. அந்த ஃபுல் ஜேர்னி கவர் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி 1 to 2 hours தான் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாது. அஃப்கோர்ஸ் ஸ்லோவாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி 1 to 2 hours யூ கேன் கவர் த்ரூ அவுட். ஹோல் ஆஃப்ரிக்கன் லைன் சஃபாரியும் என்னால் 1 to 2 hours கவர் பண்ண முடியுமானா அது முடியாது. பிகாஸ் உங்களுக்கு இங்கே பேர்ட் ஷோ இருக்குது. பேர்ட் ஷோவே கிட்டத்தட்ட 1 hour போகும். அதே மாதிரி அந்த ட்ரெயின் ரைடு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அகெயின் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கார்லேருந்து நடுவில் இறங்கவே முடியாது சரிங்களா. இந்த ஃபுல் ஜேர்னி முடிகிற வரைக்கும் எக்ஸிட் எடுக்கலாம், எமர்ஜென்சி எக்ஸிட். அதை தவிர உங்களுக்கு பசிக்குதுன்னா இறங்க முடியாது. அதனால் மறக்காமல் உங்களோட ஸ்நாக்ஸு ஃபுட்டு எல்லாமே உங்கள் காரில் வச்சுக்கோங்க. அகெயின் இவங்களும் ஒரு வெரைட்டி ஆஃப் மாடுங்க. ஆனால் எனக்கு பேர் தெரியல. அங்கே ஒரு குட்டி காஃப் இருக்குது, க்யூட்டாக ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுருக்கு. அண்ட் அகெயின் எங்களோட இந்த ஜேர்னி இந்த சஃபாரி வந்து முடிஞ்சது. இப்போ வந்து இங்கே வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. அதனால் அங்கே வந்து எங்களோட நீஸ் போய் விளையாடிட்டுருக்காங்க. அது வரைக்கும் நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி வரும்போதே வந்து நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு மெக்சிகன் ஃபுட், மெக்சிகன் ரைஸ் போல் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த ரைடில் வந்து வாட்டர் ரைட்ஸில் குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்க. நாங்கள் வாட்டர் ரைட்ஸில் இறங்கி போகல, அதுக்கு பதில் இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ வாட்டர் ரைட்ஸே கிட்டத்தட்ட ஆக்சுவலி 2 to 3 hours ஆகுங்க. குழந்தைங்க அவ்வளோ ஜாலியாக விளையாடலாம், அத்தனை ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி ஓகே போய் ஐஸ்கிரீம் வாங்கலான்னு அங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஐஸ்கிரீம் உண்மையாகவே நல்லா இருந்தது. அண்ட் காட்டன் கேண்டியும் இருந்தது. ஸோ குழந்தைங்க வந்து காட்டன் கேண்டி கேட்டிருந்தாங்க. அதனால காட்டன் கேண்டி அண்ட் ஐஸ்கிரீம் வாங்கினோம். அதே மாதிரி இந்த ட்ரெயின் ரைடில் வந்து ஐஸ்கிரீம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்டுட்டு செகண்ட் ரைடு எடுத்துக்கிட்டோம். அண்ட் இந்த ட்ரெயின் ரைடுக்கு பார்த்திங்கன்னா டைமிங் இருக்குது. ஸோ லன்ச் டைம் நம்மளால் போக முடியாது. அதே மாதிரி லாஸ்ட் ட்ரெயின் ரைட் வந்து ஐ திங்க் இட்ஸ் அட் 3 PM. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் உள்ளே போன உடனே இந்த சஃபாரி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது அந்த டைம் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நிறைய பிரேக்லேயும் போவாங்க. ஸோ 3 to 4 வந்து எந்த ஒரு ரைடுமே இல்லை. திருப்பி வந்து 4 to 5 ஒரு ரைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டே சாப்பிட போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் சஃபாரி முடித்த உடனே இந்த ட்ரெயின் டைமிங்ஸை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் புக் பண்ணும் போது கூட பார்க்கலாம். அந்த வெப்சைட்லேயே இருக்கும், டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் ரைடை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களால இந்த ட்ரெயின் ரைட் போக முடியல. பிகாஸ் பை த டைம் தே ரீச் த பிளேஸ் அவங்க வந்து ஒரு 1 hour or 2 hours வந்து வெயிட் டைம் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களால வந்து அது கவர் பண்ண முடியல. பட் இட்ஸ் பியூட்டிஃபுல், அப்சல்யூட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ட்ரெயின் ரைட். எனக்கு டாய் ட்ரெயின்னாவே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊட்டியில் இருக்க டாய் ட்ரெயின். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் இந்த டாய் ட்ரெயின் வந்து அதுவும் ஒவ்வொரு அனிமல்ஸும் பேர்ட்ஸும் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இல்லை. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. அதே மாதிரி யானை இருந்ததுங்க. யானையை வந்து கேஜில் போட்டிருந்தாங்க. சீட்டா இருந்தது, அதுவும் கேஜில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் காமிச்சாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், என்ன அனிமல்ஸ் இருக்குது, லெஃப்டில் என்ன இருக்குது, ரைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் காலையிலேருந்து இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் கார்கோவில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ரைட் அண்ட் ஒரு ட்ரெயின் ரைடு எடுக்கும்போது இட் கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட்ஸ் த ஹோல் டே அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரெயின் ரைடோட கம்ப்ளீட் டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் இட்ஸ் அபவுட் 10 minutes. இந்த யானை பார்த்தீங்களா, காட்டு யானை மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு நார்மல் யானை மாதிரி இல்லை. விட்டால் ஓடி வந்து நான் மிதிச்சிருவேன் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருக்குது. பாருங்களேன், தண்ணி எடுத்து, ஆனால் தண்ணியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 யானை ஒன்றா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் போர் அடிக்கும் யானைக்கு. இந்த
அந்த ட்ரெயின் ரைட் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும், நிறைய வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லாஸ்ட் பெட்டியில் ஏறுங்க. ஸோ தட் உங்கள் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நல்லா பிளான் பண்ணியிருந்தா அங்கே ஒரு சூப்பராக ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டைமில் மழை வந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் போன டைம் ரொம்ப வெயிலாக இருந்தது. மழை வந்து அந்த மழையோடு சேர்ந்து இந்த ட்ரெயின் ரைடு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ரெய்னி சீசனில் பிளான் பண்ணலாம். ஆனால் என்னென்னா அனிமல்ஸ்லாம் வெளியே வராது. ஸோ தட்ஸ் நாட் அன் ஐடியல் டைம் டு கோ. ஸோ சம்மர் இட் இஸ். அவ்வளோதான், ட்ரெயின் ரைடு வந்து முடிஞ்சிடுத்து. ஸோ இந்த ட்ரெயின் ரைடுக்கு அப்புறமா பேர்ட் ஷோக்கு போகலாம். அதே மாதிரி இங்கே ஈகிள் இருந்துச்சுங்க. ஈகிள், அவுல் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அவுல் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்கிட்ட வீடியோ இல்லை, பட் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். பேர்ட் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். எஸ்பெஷலி உங்ககிட்ட கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வாலண்டரி கார்டு வாங்கினீங்கன்னா அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த பேர்ட்ஸ் கூட கம்பீட் பண்ண விடுவாங்க. பேர்டு ஃபஸ்ட்டு ஓடி வருதா இல்லை கிட்டு ஃபஸ்ட்டு வருதா அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோடய நீசஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபன் டைமாக இருந்தது. அண்ட் காக்காவெல்லாம் காமிச்சாங்கங்க. ஆஃப்ரிக்கன் க்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு க்ரோ வச்சுருக்காங்க. அந்த க்ரோ காமிச்சோடனே நான் நினச்சேன், இந்தியா பக்கம் வந்து பாருங்கள் எத்தனை காக்கா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் யா, இந்த பேர்ட் ஷோ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான், நம்ம சஃபாரி முடிஞ்சது. நீங்கள் அது சஃபாரிலேருந்து வெளியே வரும்போது ஏதாவது சூவினீர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கென்யா கேட் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூவினீர் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே வாங்கிட்டு உங்களோட சுவினீரை நீங்கள் எதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரலாம். ஸோ நாங்கள் எங்களோட vlog இங்கேயோட முடிச்சுக்கிறோம். இந்த ஆஃப்ரிக்கன் லயன் சஃபாரியை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கனடாவில் உங்களுக்கு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.